மாமா, நாமளே யோசிக்கிறத விட மாயா கிட்டே ஐடியா கேட்கலாமா? நீ சொல்றது சரிதான். நீ போய் நான் வர சொன்னேன்னு சொல்லி மாயாவை கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டி அனுமதி கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா? ஆபத்துக்கு பாவம் இல்ல, கதவை தட்டியே கூப்பிட்டுலாம். மாயா, மாயா, மாயா உன்கிட்ட மாமா பேசணும்னு சொன்னாங்க. கதவை தோற. மாயா, இந்த நேரம்னு பார்த்து கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. உள்ள அப்படி என்னதான் பண்ணுவாலோ தெரியல. மாயா, மாயா, ஒரு அவசரம், கதவை தோற. மாமா கிட்டே இதை சொல்லிட வேண்டியதுதான். அது என்ன நீ மட்டும் வர, மாயா வரலையா? மாமா, மாயா கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. சரி, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இத நாமளே சரி பண்ணிடுவோம். எப்படி நான் சரி பண்றது? 1 மணிக்கு வர்ற கொரியர் அது அசோக் கைக்கு போயிடக்கூடாது. டெலிவரிக்கு வர்ற ஆளை வீட்டுக்கு வர்ற வழியிலேயே நாம மடக்கி அந்த லெட்டரை நாம கைப்பற்றணும். நல்ல ஐடியாண்ணே. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். வீணா, மாமா, உன் பேருக்கு தான் கொரியர் வரும். அதனால நீ வீட்லயே இரு. நீ வெளியில போனா உன் மேல அசோக்குக்கு சந்தேகம் வந்துடும். ஓகே மாமா. அகிலா, என்ன? நீ மொட்டை மாடியில் நின்னு கொரியர் பாய் வரானான்னு பார்த்து எங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. நானு, அர்ஜுன், காவேரி, ஜனா 4 பேருமே 2 பேரா சேர்ந்து ஸ்ட்ரீட்டோட 2 பக்கமும் நின்னு கொரியர் பாய் வந்தான்னா அவனை வழியிலேயே மடக்கி அந்த லெட்டரை வாங்கிடுறோம். இப்ப நாங்க பின்வாசல் வழியா வெளியில போறோம். அசோக் ஒருவேளை எங்களை கேட்டா ரூம்ல தான் இருக்கும்னு சமாளிச்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி மாமா. சரி, நாங்க வரோம். ஜனா, வர. வீணா, நான் மொட்டை மாடிக்கு போறேன், நீ இத பாத்துக்கோ. சரிங்க அத்தை. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. பேசாம நம்ம ஹாலுக்கே போய் வெயிட் பண்ணுவோம். சித்தி, எதுக்கு முக்காடு போட்டிருக்கீங்க? டேய், யாரும் பாத்திர கூடாதுல்ல, சும்மா இருடா. அடச்சே, அதுக்கு தான் போட்டு எடுங்க. ஐயோ, சொன்னா கேளுடா. ஐயோ, முக்காடு எடுங்க சித்தி. இவன் வேற, யாராவது பாத்திர போறாங்க. கொரியர் பாய் தானே, அந்த லெட்டர் இல்லங்க, இல்லன்னு சொல்றேன்ல. தள்ளுங்க, வழி விடுங்க. இவன் இல்லையாமே. என்னடா உன்ன என்ன சொல்ற? அப்படிதான் இருந்தா. அண்ணே, அங்க ஒருத்த வரான். வரட்டும் வரட்டும். தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க. நீங்க கொரியர் டெலிவரி பண்றீங்களா? இல்ல சார். பேக் வச்சிருக்கீங்களே சார்? இல்ல சார், அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல. வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண வருவாங்களா? இல்ல சார். இல்லையா? மணி 1 ஆக போகுது, இன்னும் கொரியர் பாய காணோமே.
இப்ப வந்தது மொட்டை கடைதாசியா இருந்தாலும் உள்ள இருக்கிற விஷயம் உண்மையா இருக்க போகுது சின்னையா. அதனால எப்படியும் கொரியர் வந்துரும். வாங்க நீ, கொரியர் உங்க பேருக்கு தான் வரும். நீங்க தான் சைன் பண்ணி வாங்கணும். நீங்க இங்கே இருங்க. ஆமா அசோக், நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆஹா. ஆமா, பெரியய்யா எங்க? மத்தவங்கள எங்க போனாங்க? அவங்க எல்லாருமே ரூம்ல இருக்காங்க. அதோ நீங்க கொரியர் பாய் தானே? அந்த லெட்டர் என்ன கொடுத்து? என்ன டெலிவரி பையா? யோ அறிவில்ல உனக்கு? தள்ளி பையா. ஐயோ நீங்க தப்பா நினைக்காதீங்க, கொரியர் இருக்கா? யோ அவங்கள கூட்டு போ. அந்த பேக்கை கட்டுங்க, நானே பிடிக்கிறேன். கைய வச்சிட்டு போய் அந்த பக்கம் வந்துட்டான் ஆளும் மண்டை. அப்ப இவனே யோசிச்சு கொரியர் பண்றவனே இல்லையா? என்னடா நீ? சரி அங்க பாரு, யாராவது வராங்களான்னு பாப்போம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஏன் வீடு, நான் இங்க நின்னு பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன? துணி காய போடுதானே நீ வந்த, போய் உன் வேலையை பாரு போ. இவெல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா, தலை எழுத்து. இல்ல தம்பி, ஒரு முக்கியமான கொரியர். தம்பி 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 என்னன்னு நிக்காம போறான்? ஏய் தம்பி நில்லுப்பா. அண்ணே, ஒருவேளை இவன் டெலிவரி பாயா இருப்பானோ? இரு இரு. ஐயோ, பெரியவர் கூப்பிடுறாரே. இந்த குட்டி பிசாசு வேற இங்கே நின்னுட்டு இருக்கா. என்ன பண்றது? சரி அட்டன் பண்ணுவோம். என்னங்க சொல்லுங்க. அகிலா, இங்க பைக்ல வந்த ஒருத்தன் கூப்பிட்டு நிக்காம அந்த பக்கம் தான் வந்தான். அவன் கொரியர் பாயா இருப்பானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரணும்னு பாரு. சரிங்க. என்னங்க, கொரியர்காரன் பைக்ல வரல, நடந்து வந்துட்டு இருக்கான். என்னது? நடந்து வந்துட்டு இருக்கானா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு, வீணா கிட்ட சொல்லு, எப்படியாவது அந்த கொரியரை அவளை வாங்க சொல்லு. அசோக் கைக்கு போயிருச்சுன்னா நாம எல்லாருமே மாட்டிப்போம். சீக்கிரம் போய் வீணா கிட்ட சொல்லு. சரி. ஐயோ, வீணா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவ வேற எங்கேயே நின்னுட்டு இருக்காளே. சரி ஃபோன் பண்ணுவோம். எனக்கு கேட்க கூடாதுன்னு வெளியில சத்தம் வராம பேசுறாங்க. ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்களே. ஐயோ, இப்ப வெளியில போனா நான் மாட்டிக்குவனே. இப்ப என்ன பண்றது? மாயா ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. நம்ம இங்க இருக்க வேண்டாம். அசோக், அண்ணி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ போயிட்டு வாங்க. ஹலோ அத்தை, அத்தை சொல்லுங்க. வீணா, கொரியர்காரன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். நீ ஏதாவது பண்ணி அசோக்கு தெரியாம அந்த கொரியரை வாங்கிடு. சரிங்க அத்தை. ஐயோ, இப்ப நான் வெளியில போனா மாட்டிப்பனே. எப்படி கொரியரை வாங்குறது? மாயா ஹெல்ப் பண்ணதான் உண்டு, இல்லனா மொத்த பேருமே அசோக் கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்குமே. ஷோ, மாயா நீதான் ஹெல்ப் பண்ணணும். அரே, மாயா சாரி, உன் பெர்மிஷன் இல்லாம நான் உள்ள வந்துட்டேன். ஆனா நீ எங்களுக்கு உடனே ஒரு உதவி பண்ணி ஆகணும், இல்லனா எல்லாருமே மாட்டிப்போம். என்ன விஷயம் சொல்லு.
வீட்டுக்குள்ளேயே வந்துட போறான். அவன் டெலிவரி பண்ண போற லெட்டர் அசோக் கைக்கு மட்டும் போயிடுச்சு. நாங்க எல்லாருமே மாட்டிப்போம். ஏதாவது பண்ணி அந்த அந்த லெட்டர் எங்க கைக்கு வர மாதிரி நீதான் ஏதாவது பண்ணணும் மாயா. இவ்வளோதானா? நான் பாத்துக்கிறேன். இவன் இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு போறா. இந்த கவரை தேடுறியா? ஆமா மேடம். நான் தான் வீணா. ஓ அப்படிங்களா மேடம்? இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க மேடம். மாயா வாங்கிட்டாளா? தேங்க்யூ மேம். இந்த விஷயத்தை பெரியவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். டேய், கொஞ்சம் இரு. சொல்லு அகிலா. ஏங்க, அத வாங்கியாச்சு, நீங்க வீட்டுக்கு வாங்க. சரி சரி வந்துடும் வந்துடும். என்னண்ணே? சனா மாயா லெட்டர் வாங்கிட்டாளா? வா போலாம். சரிண்ணே. சின்னையா, 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஏன் இன்னும் கொரியர் வரல? 1 மணிக்குனா ஷார்ப்பா 1 மணிக்கே வருமா என்ன? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதோட அந்த கொரியரை வாங்க தானே நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லேட் ஆனாலும் கண்டிப்பா வந்துடும் சின்னையா. ஏய், வரப்போற கடிதத்தால நீதான் கனகான்னு தெரிய போகுது. அப்படி தெரிஞ்சதும் சின்னையாவே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. எதுக்கும் மூட்டை முடிச்ச கட்டி வச்சுட்டு தயாராரு. நான் கனகாவா? நீதான் கனகா. அப்போ நீதானே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். ஐயோ, 2 பேரும் பேசாம இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. சின்னையா கிட்ட என்ன மாதிரி பேசுறோம்? இரு, அந்த லெட்டர் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா, எங்க இந்த லெட்டர்? அத பிரிச்சு படிச்சீங்களா? அதுல என்ன இருக்கு? மாமா, நீங்க வரட்டும் தான் லெட்டர் பிரிக்கல மாமா. அது கொடு. பாரு, சீக்கிரம் பிடிச்சு பாருங்கப்பா. வார்னிங், நீங்க எல்லாரும் கூடிய சீக்கிரத்துல மாட்ட போறீங்க. என்னங்க நிறுத்திட்டீங்க? மேல படிங்க. அதுல வேற என்ன போட்டிருக்கு? வேற என்ன போட்டிருக்க? இவ்வளவுதான் எழுதி இருக்கு. இவ்வளவுதான் போட்டிருக்கா? கொடுங்க. வீணா குடு குடு. ஐயோ, என்னங்க இது?
அண்ணே இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் அண்ணே. இது அசோக்கே படிச்சிருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்ப எதுக்கு இந்த லெட்டர் அனுப்பணும்? முன்னால மர்மம் விலக போகுது, அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இத அனுப்புனவங்களோட மோட்டிவ் தான் என்னடா? ஒண்ணுமே புரியலடா ஜனா. அண்ணே உண்மையிலேயே இந்த லெட்டர் அனுப்புனவங்களுக்கு நம்மள சிக்க வைக்கணுங்கிறத விட நம்மள பயத்துல அலைய விடுறது தான் அவங்களோட மோட்டிவா இருந்திருக்கும். ஆனா மாமா, என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி பயத்திலே என்ன சாவடிச்சிருவா போல. இப்படி நம்மள பயத்திலே வச்சிட்டு இருந்தா நாம வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம்ல. இனி இது போல தினம் தினம் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும் போல. நாமளும் அது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டே இருப்போம். நாம யார அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கூட மறந்துடுவோம். அதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. அர்ஜுன், இங்க ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ என்னடானா தனியா எதையும் யோசிச்சுட்டு இருக்க? டேய் அர்ஜுன், என்னடா? சித்தப்பா, அப்பா போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம எல்லாருமே வசமா மாட்ட போறோம். என்னடா உளர்ற? இந்த லெட்டர்ல தான் ஒண்ணுமே இல்லையா? அப்புறம் என்ன? அப்பா, இந்த லெட்டர்ல ஒண்ணு இல்ல, ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குப்பா. என்னடா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அப்பா, முதல்ல ஒரு மொட்டை கடிதாசி எழுதி நம்மள அலர்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்து வரப்போற கொரியரை நாம அசோக் கைக்கு போக விடாம தடுக்க ரெண்டாவது வர்ற லெட்டரை நாம அதை கைப்பற்ற நினைப்போம்ல. அப்படி அந்த லெட்டரை யாரு கைப்பற்ற போனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இதுதான் அவங்க பிளானே. இந்த டெக்னிக்கு ஒரு பேர் இருக்கு, ஸ்டிங் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது கன்ஃபெஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாம இருந்தா அந்த அக்யூஸ்டே வந்து மாட்டுறதுக்கான ஒரு ட்ராப். இது ஒரு மெத்தட்பா. என்னடா என்னென்னமோ சொல்ற? அப்போ நாம தான் வழியான போய் மாட்டிக்கிட்டோமா? ஆமாப்பா, எனக்கும் இப்ப அப்படிதான் தோணுது. We are all caged mice in a maze. அப்போ இது யாரோ நமக்கு விரிச்ச வலையா? தப்பிக்கணும்னு நினைச்சு நாமளே போய் மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னா இது யாரோட வேலையா இருக்கும்னு? வேற யாரோட வேலை? அந்த கனகாவோட வேலையா தான் இருக்கும். யாரா இருக்கும்? போய் பாரு. சரிப்பா. ஐயோ, நந்தினி வேற வந்துட்டா. அப்பா, அப்பா, என்னடா ஆச்சு? போச்சு போச்சு, அந்த நந்தினி வந்துகிட்டு இருக்கா. சுத்தம். ஐயோ, போச்சு. எனக்கு என்னமோ இந்த டிராப்புக்கு நந்தினியும் ஒரு காரணமா இருப்பான்னு தோணுது. அப்போ நாம இன்னைக்கு மாட்ட போறது நிச்சயம். இத பாருங்க, நந்தினி எது கேட்டாலும் நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க. நான் பேசிக்கிறேன், புரிஞ்சுதா? நந்தினிய கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாமளே அங்க போயிடலாம். வாங்க. மறுபடியும் சொல்றேன், யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் பேசிக்கிறேன். சரி பெரியவரே. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு மேடம். சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். அம்மா தாயே, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட.
மேடம் நீங்க எப்போ வந்தீங்க? பரவாயில்ல. அதே இன்னசென்ஸ், அதே நக்கலான பேச்சு. இவதான் கனகாவா? அப்புறம் மேடம் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? வாங்க மேடம். அசோக், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அப்ப நிச்சயமா இது ஸ்ட்ரிங் ஆபரேஷனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல எத்தனையோ மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அது எதுக்குமே சரியான எவிடன்ஸோ கண்ணால பார்த்த சாட்சியோ கிடைக்கல. அதனாலதான் இந்த விசாரணைய சரியான திசையில கொண்டு போக என்னால முடியல. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறீங்க மேடம்? உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உண்மை அறியும் சோதனை நடத்த போறேன்.